எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்க விசுவாசிக்கிறேன். இந்த நாட்களில ஆவியின் கனிகளை குறித்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே பிரதானமான கனியாகிய அன்பை குறித்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு ஆதாரமாய் ஒரு வசனத்தை பார்க்கலாமா? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இது மூன்றும் நிலைத்திருக்கிற காரியங்களில பவுல் இதை என்ன பண்றாரு? ஃபில்டர் பண்ணி சொல்றாரு. இது மூன்று தான் நிலைத்திருக்கிறது. ஆனா அவர் கடைசியா ஒரு வார்த்தை சொல்றாரு, இவைகளில் அன்பே பெரியது. பெரிதான கனியாகிய அந்த அன்பை பெற்றுக்கொள்வோம். நம்ம பாருங்களேன், நிறைய முறை நம்ம இடத்துல அன்பு செலுத்துவாங்க. ஆனா அந்த அன்பை கூட புரிஞ்சுக்க முடியாத மிருகங்கள் போல நம்ம நடந்துக்கிறது உண்டு. கரெக்டுங்களா இல்லைங்களா? நம்ம மேல உண்மையான அன்பு செலுத்துவாங்க, ஆனாலும் நம்ம அதை துச்சமா எண்ணுகிறதும் உண்டு. நம்ம இடத்துல நிறைய பேர் அன்பு செலுத்துவாங்க, ஆனா தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு அவங்க யாருன்னு பார்த்துட்டு போற காரியங்களும் உண்டு. நம்ம இடத்துல நிறைய பேர் உண்மையான அன்பு செலுத்துவாங்க, ஆனா அந்த அன்புக்கு தகுதி உள்ளவர்களா நீங்களும் நானும் இருந்தது கிடையாது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசம், நம்பிக்கை, அன்பா, ஆனா அதுல அன்பே பெரிது. அந்த பெரிதான அந்த கனி நம்ம இடத்துல இருக்கும்போது மற்றவர்களுடைய அன்பை நம்மளால புரிந்து கொள்ள முடியும், நாமும் மற்றவர்களை அன்பு செலுத்த முடியும். இன்றைக்கு ஆண்டவரிடத்துல ஒரு மன்னிப்பு கேட்க போறோம். ஏன்னா, ஆண்டவரே, நாங்க எங்களை உண்மையே நேசித்தவங்களுக்கு மரியாதை கொடுத்ததில்லை, அவங்களுக்கான நேரத்தை கொடுத்ததில்லை, அவங்கள நாங்க திரும்பி கூட பார்த்ததில்லை, தேவைக்கு யூஸ் பண்ற ஒரு படிக்கட்டை போல நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டவரே, எங்களை தயவாய் மன்னிங்கன்னு முதலாவது ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு கேட்கலாம். இன்னொன்னு, நம்மளிடத்துல ஒருத்தவங்க உண்மையான அன்பை செலுத்தும் போது அதை துச்சமா நினைச்சு இதெல்லாம் ஒரு இதுவா அப்படின்னு நம்ம நினைச்சு அவங்கள நம்ம மனசு கஷ்டப்படுத்தி இருப்போம். ஏதாவது ஹர்ட் பண்ற வார்த்தைகளை பேசியிருப்போம். இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு கேட்கலாமா? மூன்றாவது காரியம், ஒருத்தவங்க நம்மளிடத்துல உண்மையான அன்பு செலுத்துவாங்க, அதுக்கு தகுதியே கிடையாது. அட்லீஸ்ட் we should show our love to them. ஆனா அதை நம்ம அந்த ஆப்சன்ஸை அவங்க கிட்ட நம்ம காமிச்சது உண்டு. நம்ம அதை என்ன பண்றது, அதை பெருசாவே நினைக்காம நம்ம பாட்டு நம்மளுடைய வேலையை பார்த்தது உண்டு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றிலும் அன்பே பெரியது. அந்த அன்பு, அந்த பெரிய கனியாகி அந்த அன்பு இருக்கும்போது இவைகள் எல்லாவற்றையும் நம்ம புரிந்து கொள்ள முடியும், நம்மளும் மற்றவங்களுக்கு காண்பிக்க முடியும். ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கலாமா? எங்களை மன்னிங்க சொல்லி ஆண்டவர் இடத்துல கேட்டு அவருடைய அன்பை பெற்றுக்கொள்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, அத்தனை பேருக்குள்ள சாக்கியத்தை நிறைய தவிர உங்களுக்கு நன்றி. அப்பா, நாங்கள் அநேக தவறுகளே பண்ணியிருக்கோம். ஆண்டவரே, எங்களிடத்துல அன்பு செலுத்துகிறவர்களை நாங்கள் துச்சமா எண்ணினது உண்டு. எங்களிடத்துல அன்பு காட்டியவர்களை ஆண்டவரே நாங்கள் பெரிதாக மதித்தது கிடையாது. எங்களிடத்துல அன்பு செலுத்தினவர்களுக்கு ஆண்டவரே நாங்கள் திரும்ப அதே அன்பை நாங்கள் செலுத்துறது கிடையாது. எங்களிடத்துல அன்பு செலுத்தினவர்களை தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு குப்பை தொட்டியில போட்ட காரியங்களும் உண்டு. எங்கள் மேல உண்மையான அன்பு செலுத்தி எங்களுக்காக ஏங்கி கொண்டிருக்கிற ஜனங்களும் உண்டு. அப்பா, நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களை தயவாய் மன்னிங்க, எங்களோட பாவங்களை மன்னிங்க. ஆண்டவரே, ஒருவரை ஒருவர் நேசிக்கத்தக்கதான உண்மையான அன்பு, அந்த பெரிய கனியாகிய அந்த அன்பு எங்களுடைய இருதயத்திலிருந்து உச்சப்படட்டும். ஆண்டவரே, இப்பொழுதே அதை பெருக்கெடுத்து ஓடட்டும். ஆண்டவரே, நாங்கள் செய்த தவறுகளை மன்னிங்க. நாங்களும் ஆண்டவரே மற்றவர்களை மன்னிக்க, மற்றவர்களிடத்துல அன்பு செலுத்த, அவர்களுடைய அன்பை பெற்றுக்கொள்கிற தானியுள்ளவர்களாய் நீரை எங்களை மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய அன்பை நாங்கள் எல்லாரிடத்திலும் வெளிப்படுத்துகிறவர்களா நீங்க எங்களை வைங்க. நீரே காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.